Today we are going to talk about zinc phosphate. Zinc phosphate. What is the meaning of zinc phosphate? Zinc phosphate is the introduction is the oldest luting cement. This is the oldest luting cement, and it serves as a standard. It's a standard with the newer system of a composition. அதாவது எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலுமே இந்த ஜிங்க் ஃபாஸ்ஃபேட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இந்த ஜிங்க் ஃபாஸ்ஃபேட் வந்து இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாண்டிங் வித் த எனாமல் டென்டின், பாண்டிங் வித் த எனாமல் டென்டினுக்கும் எனாமலுக்கும் உள்ள பாண்டிங், இந்த பாண்டிங் வந்து எப்படி இருக்குதுன்னா மெக்கானிக்கல் பாண்டிங்கில் இருக்குது. டியூ டு வி ஹாவ் டு போர் சம் கண்டென்சிங் மெட்டீரியல். ஸோ this is a mechanical bonding. ADA specification number. ADA specification number is 96. 96. The mode supply of அதாவது இந்த பவுடர், அதாவது இந்த ஜிங்க் ஃபாஸ்ஃபேட் சிமெண்ட் வந்து என்ன சப்ளையில் இருக்குன்னா பவுடர் அண்ட் லிக்விட் கன்சிஸ்டன்சி ஃபார்மில் வந்து இருக்குது. இப்போது நம்ம பவுடரை பற்றி பார்க்க போகிறோம். பவுடரில் வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து 90% ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு இருக்குது. மெக்னீஷியம் ஆக்சைடு இஸ் 10%. எதுக்குன்னா இட் ரெடியூசஸ் டெம்பரேச்சர் ஆஃப் கால்சினேஷன் ப்ராசஸ் அப்போது டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுது. கால்சினேஷன் ப்ராசஸ் அப்போ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லிக்விட் சிஸ்டத்தில் வந்து அக்வஸ் சொல்யூஷன் வந்து பாஸ்போரிக் ஆசிட் இஸ் 50 to 60% இஸ் அ மெயின் இன்க்ரீடியன்ட். அதாவது பாஸ்போரிக் ஆசிட் வந்து 60%, 50 to 60% வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து இங்கே இருக்குது. அதில் அலுமினியம் அண்ட் ஜிங்க் வந்து 10%ல் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் வந்து 33%ஆக இருக்குது. அப்போனா பவுடரில் வந்து என்னது ஜிங்க் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு இஸ் 90%, magnesium oxide is 10% because is the temperature calcination process காண்டி is reduces temperature calcination process காண்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது லிக்விட் பற்றி பார்க்க போகிறோம். அக்வஸ் சொல்யூஷனில் வந்து பாஸ்போரிக் ஆசிட் எங்கே பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது? பாஸ்போரிக் ஆசிட் இஸ் 50 to 60%, 50 to 60% பாஸ்போரிக் ஆசிட். நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன? இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அண்ட் த அலுமினியம் அண்ட் ஜிங்க் வந்து 10% வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன பார்த்தோம்? மறந்து போகிறது தான் ஜிங்க் ஆக்சைடு ZO MgO மதன் கௌரி ஜிந்தையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்போரிக் ஆசிடும் அலுமினியம் ஜிங்க் இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா புஷ்பகல்யாணி 7னா ஜிந்தையா அண்ட் அக்ஷரா அப்படின்றது அவங்களுக்கு வந்து, எனக்கு புஷ்பகல்யாணி பாஸ்போரிக் ஆசிட், அலுமினியம் அண்ட் ஜிங்கை வந்து ஜாரா அண்டு அக்ஷரா அப்படின்னு வச்சுக்கலாம். அலுமினியம் அண்ட் ஜிங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து 10%. வாட்டர் வந்து 33%. எதுக்காண்டி அலுமினியம் அண்ட் ஜிங்க் வச்சுருக்குறாங்கன்னா இது வந்து பஃபரிங் ஏஜெண்டாக வந்து இருக்குது. Next we are going to talk about powder and liquid ratio is 1.4 gram of powder to 0.5 ml of liquid. அதாவது 1.4 gram of பவுடருக்கு வந்து 0.5 ml லிக்விட் வந்து ஆட் பண்ணணும் ஃபார் பேஸ் ரெக்கார்டுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து புட்டி லைக் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். அதாவது ஒரு புட்டி கன்சிஸ்டன்சி, we have to roll some ball like structure. That consistency is helpful for zinc phosphate cement. Is putty like consistency is 3:5:1 ratio. For luting or more mix fluid mix like low powder and liquid ratio, it is used to ensure the follow of the cement. அதாவது இந்த சிமெண்ட்டை வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் லூட்டிங் ஆர் a more mixed fluid mix with the lower and powder liquid ratio is used to ensure the flow of cement வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸில் வந்து டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்குது. டைப் 1ல் என்னென்னா ஃபைன் கிரைண்டட், டைப் 2ல் வந்து மீடியம் கிரைண்டட். டைப் 1ல் ஃபைன் கிரைண்டட், டைப் 2ல் வந்து மீடியம் கிரைண்டட். ஃபைன் கிரைண்டரில் வந்து
Film thickness is less than 25 nanometer. Film thickness is less than 25 nanometer. அதில் வந்து 40 nanometer வரும் approximately. The luting is permanent metallic restoration. Luting permanent metallic restoration இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. So it is very fine. It is very fine. Is cementation of orthodontic bands का யூஸ் பண்ணுறாங்க. cementation of orthodontic bands வந்து எது யூஸ் பண்ணுறாங்க? type 1 zinc phosphate யூஸ் பண்ணுறாங்க. because is a fine grain film thickness less than 25 micrometer. Type 2 is a medium grain like thickness is 40 mm, high strength thermal base. அதாவது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அதுக்கப்புறம் தெர்மல் பேசிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 40 mm இருக்கும். 40 mm இதுதான் வந்து மெயின் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ செட்டிங் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்ததெல்லாம் டைப்ஸ்க்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அதில் 2 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? அதுக்கப்புறம் இப்போது செட்டிங் ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன், அந்த பவுடர் இந்த வாட்டரும் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, இது வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணல, அதாவது இது மிக்ஸ் பண்ணல என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணுறது செட்டிங், அதனால என்ன ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு நடக்குது அதை வந்து பார்க்குறது தான் செட்டிங் ரியாக்ஷன். இப்போது எப்படி செட் ஆகுது? இப்போ இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். டியூ டு மிக்சிங் இட் வில் பி ஜென்ரேட் ஹீட் அண்ட் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் பாஸ்போரிக் ஆசிட். ஜிங்க் ஆக்சைடும் பாஸ்போரிக் ஆசிடும் ஆட் பண்ணுறாங்க வித் வாட்டர். அதெல்லாமே ஆட் பண்ணனா நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது. என்னென்னா அது பேர் என்னதுன்னா அலுமினியம், அதாவது ஜிங்க் அலுமினோ பாஸ்பேட் அப்படின்னு ஜிங்க் அலுமினோ பாஸ்பேட்டுன்னு ஒன்று வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதில் ஜிங்க் அலுமினோ பாஸ்பேட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதில் ஜிங்க் அலுமினோ பாஸ்பேட் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா? இதில் வந்து 4H2O இருக்குது. இப்போ வந்து இந்த பவுடர் அண்ட் லிக்விட் ரேஷியோ இருக்கா, அப்படின்னா ZN3PO4 அப்படின்றது அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து பவுடர் அண்ட் லிக்விட் இருக்குது. பாஸ்போரிக் ஆசிட் இஸ் அட்டாக் த சர்ஃபேஸ், அதாவது இந்த சர்ஃபேஸ் டீத்தோட சர்ஃபேஸ் இப்படி இருக்குதுன்னா, இப்போ வந்து பாஸ்போரிக் ஆசிட் இருக்கா, அந்த PO4 அது வந்து H3PO4 இருக்கா, அது வந்து சர்ஃபேஸை வந்து நல்லா அட்டாச் பண்ணுது. சர்ஃபேஸை வந்து நல்லா அட்டாச் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து எதுக்காண்டினா ரிலீஸ் த ZN. இப்போ என்ன ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஜிங்க்கு வந்து ரிலீஸ் பண்ணுது. முதல்ல அட்டாச் ஆகுது, அதுக்கப்புறம் பாஸ்போரிக் ஆசிட் வந்து அட்டாச் ஆகுது. ஜிங்க் இது வந்து ரிலீஸ் பண்ணுது, ஜிங்க் அயானை வந்து ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அலுமினியம் அண்ட் ஜிங்க் அயான் இஸ் ரியாக்ட் வித் பாஸ்போரிக் ஆசிட். பாஸ்போரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி ALO அலுமினியமும் ஜிங்க்கும் ரியாக்ட் பண்ணுது. பாஸ்போரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுது. H3PO4 வந்து ரியாக்ட் பண்ணதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜிங்க் பாஸ்பேட், அதாவது ZN3PO4 ட்வைஸ் கிடைக்குது. அதாவது ஜிங்க் அலுமினோ பாஸ்பேட் ஜெல் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து இஸ் சரௌண்டட் பை அன்ரியாக்டட் பார்ட்டிக்கிள், அதாவது இது சக்தி வந்து என்ன ஒரு ரியாக்டட் பார்ட்டிக்கிளோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று கண்டிஷன் இருக்குது. சரௌண்டட் பை அன்ரியாக்டட் பார்ட்டிக்கிளை நம்ம இது பார்க்கலாம். இப்போ மேனிப்புலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி அதை வந்து மிக்சிங் பண்ணுறாங்க அதுதான் மெயின். இப்போது மேனிப்புலேஷனில் நம்ம வந்து பவுடர் அண்ட் லிக்விட் இஸ் டிஸ்பென்ஸ்டு இன் த கோல்டு ஸ்லாப். இந்த ஸ்லாபில் நம்ம வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறோம், அதாவது இந்த பவுடரையும் லிக்விடையும் இப்படி வச்சுட்டு எதுக்காண்டி கோல்டு ஸ்லாப் வச்சுருக்கோம்? ஒய்? அந்த மெயின் ரீசன் இஸ் ரெடியூஸ் த ஹீட் டிஸ்பேட்டன்ட் லாங்கர் ஒர்க்கிங் டைம். அதாவது ஜிங்க் ஃபாஸ்பேட்டோட ஒர்க்கிங் டைமை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் இஸ் டிவைடட் இன்டு 4 to 6 இன்க்ரிமெண்ட்.
என்ன பவுடரை வந்து 1 2 3 4 5 6 ஒரு 6 இன்க்ரிமெண்ட்டை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ண பிறகு இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு த லிக்விட். இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு த லிக்விடோட இன்கார்பரேட் பண்ணி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா இந்த இந்த இது இருக்கா, இந்த ஸ்லாப் இருக்கா, இப்போ ஜிங்க் ஃபாஸ்பேட் இந்த லிக்விட் இருக்கா, இந்த லிக்விட் இது கொஞ்சமாக ஸ்பேச்சுலா எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி 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 இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு கிடைக்கும். இஸ் டிஸ்பேட்டட் டு த blend it produce during the reaction. நம்ம ரியாக்ஷன் டியூரிங் த ரியாக்ஷனில் இது வந்து ப்ரொடியூஸ். ஃபைனலி a smaller increment கொஞ்சமாக இருக்குமா லாஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து இட் ஆக்டிவேட்ஸ் தி டிசர்வ் consistency. A smaller increment or added to achieve the desired consistency. ஒரு desired consistency நம்மளுக்கு 50 consistency நம்மளுக்கு வந்துடும். இப்போ மெயின் கோர் என்னென்னா ஒர்க்கிங் டைம். நார்மலாக ஜிங்க் ஃபாஸ்பேட்டோட ஒர்க்கிங் டைம் வந்து 1.5 to 2 mm. இதுதான் மெயின். செட்டிங் டைம் 2.5 minutes. mm இல்லை minutes. setting time is 2.5 to 8 minutes. அவ்வளோதான். 1.5 to 2 mm 2.5 to 8 minutes. அதில் வந்து முடிஞ்சிருமா? இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம், இதோட ஸ்ட்ரென்த்தன் பற்றி பார்க்கலாமா? ஸ்ட்ரென்த்தனிங்கில் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், லோ டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்றது. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தில் வந்து 100 to 160 மெகா பாஸ்கல். இதில் 5 to 8 மெகா பாஸ்கல். டென்சைல் ஸ்ட்ரென்த்து தான் இதோட ஸ்ட்ரெச்சபிலிட்டி. அண்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், கம்ப்ரெஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த் வந்து 100. அதாவது வாட்டர் வந்து 100 to 160 டிகிரியில் வந்து கொதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். 5 to 8னா வந்து என்ன மாதிரி சொல்லலாம், முதல்ல வந்து நாங்கள் மாரத்தான் ஓடுறோம். மாரத்தானில் வந்து 5 இருக்கா, 5 கிலோமீட்டர் ஓடுறாங்க, 10 கிலோமீட்டர். ஆனால் நிறைய பேர் 8 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடணும். அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து அது ஓகேவா, டென்சைல் ஸ்ட்ரென்த் முடிஞ்சது. இப்போ டைம் என்ன, டைம் வந்து ரிமெம்பர் பண்ணலாமா? வாட் இஸ் த டைம்? த டைம் இஸ் 1.5 to 2 mm இஸ் அ ஒர்க்கிங் டைம். Setting time is 2.5 to 8 mm. Setting time ratio 3:1 ratio, 3:5:1 ratio. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரிட்டில் நேச்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட அட்ஹெஷன் பற்றி பார்க்கலாமா? அட்ஹெஷனில் வந்து நோ அட்ஹெஷன் டு த டூத் ஸ்ட்ரக்சரில் வந்து நோ அட்ஹெஷன். இப்போ நம்ம அட்ஹெஷன் பற்றி பார்க்க போகிறோம். அட்ஹெஷனில் வந்து தெர் இஸ் நோ அட்ஹெஷன் இன் த டூத் ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு அட்ஹெஷனும் இருக்காது. அண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் த மோர் இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது மைக்ரோ இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டூ தி சர்ஃபேஸ் இஸ் ஆக்டிவ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிக்ஷனல். ஆக்டிவ் ஃப்ரிக்ஷனலில் வந்து ஆக்டிவ் ஃப்ரிக்ஷனலாக இருக்குது. இப்போ இந்த அட்ஹெஷனில் வந்து மைக்ரோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குமா அந்த டூத் சர்ஃபேஸில், அதனால் வந்து இஸ் தட் நாட் அக்ரெசிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆக்டிவ் ஃப்ரிக்ஷனல், ஒரு ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஒரு ஃப்ரிக்ஷன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் ரிட்டென்ஷனில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன், அதாவது இப்படி வண்டி போகுதுன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குமா, அந்த ஃப்ரிக்ஷன் ரிட்டென்ஷன் இருக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த ஜிங்க் ஃபாஸ்பேட்டோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்குறோம். இந்த அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஜிங்க் ஃபாஸ்பேட் சிமெண்ட் வந்து ஒரு ஹை கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ வந்து ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு இன் த பேஸ் அண்டர் த அமால்கம் ரெஸ்டரேஷனுக்கு பேஸாக இது யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஹை கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால. அது எதுக்காண்டி, சின்ஸ் இட் கேன் த அன்ஸ்டாண்டட் withstand தி கண்டென்சேஷன் ஃபோர்ஸ் டியூரிங் த பிளேஸ்மெண்ட். அதாவது கண்டென்சேஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு, அதாவது நம்ம பைட் பண்ணல நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
and the base is also be the thermal and good thermal and electrical insulator இருக்குது. good thermal and electrical insulator இருக்குது. அதுக்கப்புறம் வந்து evictional insulator is effective in reducing the galvanic shock. அதாவது இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் good and good thermal electrical insulator, good thermal electrical insulator, good thermal electrical insulator and electrical insulator வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் it is an insulator வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. it reducing galvanic shockனு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா மேலே ஒரு டூத் கீழே ஒரு டூத்னா அமால்கம் அல்லது கோல்டு அது மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நடக்குமா அதை வந்து இதில் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. galvanic ஷாக்கையும் இது வந்து இது கம்மி பண்ணலாம். and it induce the similar metallic restoration பண்ணிங்கன்னா நம்ம galvanic இந்த ஷாக் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்து the cement has a relatively low stability compared to GIC and zinc oxide original cement. அதாவது சிமெண்ட் இருக்கா இது வந்து லோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குது கம்பேர்டு டு ஜிஐசி அண்ட் ஜிங்க் ஆக்சைடு யூஸ்னால விட லோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து என்னென்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பிரெட்டில் ஆகிறது. அதுக்கப்புறம் லோ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து லோவாக இருக்குது. இட் ஹேஸ் அ ஹை மாலிகுலர் எலாஸ்டிசிட்டி இருக்குது. ஹை மாலிகுலர் எலாஸ்டிசிட்டி அதாவது இழுவுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து இது வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸாக அண்ட் இட் லேக்ஸ் கெமிக்கல் அட்ஹெஷன் ரிட்டென்ஷன் இட் ஒன்லி பை த மெக்கானிக்கல் இட் லேக்ஸ் கெமிக்கல் அட்ஹெஷன் ரிட்டென்ஷன் இஸ் ஒன்லி பை மெக்கானிக்கலில் வந்து தான் நம்ம கெமிக்கல் அட்ஹெஷனில் வந்து ரிட்டென்ஷன் மெக்கானிக்கலாக தான் பண்ண முடியும். இது வந்து இது பண்ண முடியாது மெக்கானிக்கலில் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் அ பல்ப் இரிட்டண்ட்டாக இருக்கும். பல்ப் இரிட்டன்ட் டியூ டு த லோ பிஹெச். அதுக்கப்புறம் த லோ பிஹெச் காசஸ் cross to the decalcification by removal of the orthodontic band. இப்போ வந்து ஆர்த்தோடான்டிக் பேண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆர்த்தோடான்டிக் பேண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் ஆர்த்தோடான்டிக் பேண்டில் வந்து இந்த டீகால்சிஃபிகேஷன் வர சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லூட்டட் வித் ஜிங்க் ஃபாஸ்பேட் வந்து லூட்டட் வித் ஜிங்க் ஃபாஸ்பேட்டில் வந்து லூட்டட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட என்ன மெயின் யூசஸ் என்னென்னா இட் இஸ் பெர்மனன்ட் சிமெண்டேஷன் இன்டைரக்ட் ரெஸ்டோரேஷன். இது வந்து ஒரு பெர்மனன்ட் சிமெண்டேஷனாக இருக்குது. இது வந்து இன்டைரக்ட் ரெஸ்டோரேஷன் லைக் இன்லே ஆன்லே அண்ட் கிரவுண்ட்ஸ். அண்ட் ஆர்த்தோடான்டிக் சிமெண்டேஷன் இஸ் ஹை strengthening basis and modification fluoration cement and modification fluoration cement இருக்குது. இப்போ வந்து fluoridation cement காப்பர் அண்ட் சில்வர் சிமெண்ட் மாடிஃபிகேஷனில் இப்போ வந்து என்னென்னா ஆர்த்தோடான்டிக் சிமெண்டேஷன் ஒன்று இருக்கா. அப்புறம் ஹை ஸ்ட்ரென்த் பேசிஸில் வந்து ஒன்று இருக்குது. ஆர்த்தோடான்டிக் சிமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்லே ஆன்லே இதுக்கு வந்து பேஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மாடிஃபிகேஷனில் வந்து ஃப்ளூரைடேஷன் சிமெண்ட் காப்பர் அண்ட் சில்வர் சிமெண்ட். அதாவது மாடிஃபிகேஷனில் வந்து ஃப்ளூரைட் வந்து இந்த சிமெண்ட்டில் கொஞ்சம் பண்ணிக்கலாம். காப்பர் அண்ட் சில்வரும் கொஞ்சம் மாடிஃபை ஆகியிருக்கு. வந்து ஹை ஸ்ட்ரென்தனிங் பேஸாக இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ.